தமிழ் வசந்திக்கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ரொம்ப நல்லா சிரிப்பார், ரொம்ப என்னை வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பார் தெரியுமா, அவர் பேசினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இவ எப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்துட்ருக்காங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணார், ஒரு நாள் நாங்கள் கல்யாணம் ஆன புதுசு அந்த நைட்டு அடுத்த நாள் காலையில் என்னை இப்படி வெக்கப்பட்டு இப்படி இப்படி தலையாட்ட சொன்னார். என்ன என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்குறாங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்க எல்லாம் கேட்டாங்க எல்லாம் நடந்துச்சான்னு. நான் இப்படி வெக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்போ எதுவுமே நடக்கலை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அப்படியே பார்க்குறாங்க. சரி சரி அவர் நல்லா பேசுவார், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போகிறாங்க. பாத்தியா பாத்தியா எப்படி வளர்த்துருக்கான்னு பாத்தியா, அந்த எதுவுமே தெரியல, வாழ்க்கையே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, ஏதோ சிரிப்பார் நல்லா பேசுவாருன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு நீ சொல்லியே கொடுக்கல, அதனால தான் இப்படி இருக்குது. நல்ல வேலை உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்காரு, ஏதோ தமிழுக்கு தகுந்த மாதிரியே அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அப்படியே வசந்தி பாட்டி 2 பேருமே வெளியே வராங்க. சேது அப்படியே பார்க்குறாரு. என்ன இது ஒரே மெடலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேட்குறாரு. இதுவா, இது வந்து இந்த போட்டிக்கு வாங்கினது அந்த போட்டிக்கு வாங்கினது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கா அக்கா கூட சூப்பராக நடிப்பா, வீரபாண்டிய கட்டபொம்மனா நடிப்பா, எல்லாமே நடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்போ பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு. யோசிக்கிறாரு என்ன பண்ணலாம், கண்டிப்பாக தமிழை இப்போ நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி வால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவங்க மாமாவும் வராரு. மாப்பிள்ளை எங்கள் மாப்பிள்ளை இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராரு. தனம் இங்கே வா, நீ போயிட்டு அக்காவை வீரபாண்டிய கட்டபொம்மனா ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதே மாதிரி போயிட்டு சூப்பராக ட்ரெஸ்லாம் பண்ணி தனம் கூட்டிகிட்டு வராங்க. கத்தியெல்லாம் கொடுக்குறாங்க. வசனம் வீரவசனம் எல்லாமே சூப்பராக பேசுகிறாங்க. தனம் அவங்க அம்மா அப்பா பாட்டி தனம் எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. சூப்பராக பேசுகிறம்மா, நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிஞ்ச உடனே சேது அப்படியே தூக்குறாரு. தமிழை தூக்கி அப்படியே சுற்றுறாரு. என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்குறாங்க. வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே ஓடுறாங்க. தமிழ் பின்னாடியே தனம் போகிறாங்க. என்னக்கா என்ன உனக்கு வெக்கலாம் வருது, இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. இல்லை அவர் என்னை தூக்கி சுற்றினார்ல, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. என்னக்கா இது எல்லாமே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. சேதுவோட அத்தை வராங்க. என்னம்மா இப்போ தான் வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கேட்குறாங்க. அதை ஏண்டி கேட்குற, சமையல் ரூமில் எவ்வளோ நேரம் நின்று சமைச்சிட்ருக்கேன் தெரியுமா, பாப்பா யாருமே இல்லைல்ல, அதனால தான் நான் சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னம்மா இது, அவளுக்கு எவ்வளோ நல்ல இது பற்றியா, மறு வீட்டுக்கு போனால் 1 நாள் இருக்கலாம் 2 நாள் 1 வாரம் இருந்துட்டு வருவாளாம், அவள் காட்டில் நல்ல மழைமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம எவ்வளவோ பண்ணோம், ஆனால் அவள் போயிட்டாலே, இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் தெரியுமா அந்த அடுப்பாண்ட, அவளை அடுப்பாங்கரையில் நிறுத்தி நாம் பார்க்கலான்னு பார்த்தா கடைசியில் நம்மளை நிறுத்திட்டு அவள் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வரட்டும் அவளை எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சேது அப்படியே பார்க்குறாரு. தமிழ் அப்படியே வெக்கப்படுறாங்க. என்ன வெக்கலாம் படுற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இல்லைங்க ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. சேதுவும் பார்த்து சிரிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தீங்களா என் பொண்ணு எப்படி நடிக்கிறான்னு, பாப்பா சூப்பராக இருந்தது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் தமிழ் இங்கே மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி கூட நடிச்சு காமிச்சது, அதுவும் பாரதியாரா சூப்பராக இருந்தது தெரியுமா, வந்தவங்கெல்லாம் ரொம்ப புகழ்ந்துட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்க, எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சேது சொல்கிறாரு. அப்படியாம்மா இதெல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கேட்குறாங்க. ஆமாம் நான் நடித்து காமிச்சேன் தெரியுமா, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எப்போவுமே உன்னோட திறமையை நீ எங்கே யார் சொன்னாலும் நீ வந்து செய், சரியா, கண்டிப்பாக நடித்து காட்டு, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. பாட்டி எல்லாருமே சரிம்மா நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. சேதுவும் பார்க்குறாரு.